காம்கயா நாராயணன் சிங் இயக்கத்துல வெளியாகி இருக்கக்கூடிய தி கேரளா ஸ்டோரி 2வினுடைய ட்ரெய்லர் வெளியாகி இப்ப மிகப்பெரிய சர்ச்சையை கிளப்பியிருக்கு. இந்த கேரளா ஸ்டோரியினுடைய முதல் பாகத்துல பார்த்தோம் அப்படின்னா, இங்க இருக்கக்கூடிய இந்து பெண்கள இஸ்லாமிய ஆண்கள் பொய்யாக காதல் திருமணம் செஞ்சு, அவங்கள ரொம்ப கொடுமைப்படுத்தி, சித்திரவதைப்படுத்தி, தீவிரவாதத்திற்கு உட்படுத்துறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிம்பத்த கொண்டு தான் அந்த படம் எடுக்கப்பட்டிருக்கும். அதே மாதிரி தான் இப்ப இந்த 2ஆம் பாகத்தினுடைய ட்ரெய்லர் ஆரம்பிக்கும்போதே, அடுத்த 25 வருடத்துல இந்த நாடு இஸ்லாமியர் நாடா தான் இருக்கும். அதற்கான வேலைகள தான் அவங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு ரொம்பவே வெளிப்படையா ஒரு வன்ம பிரச்சாரத்த அது செய்யுது. அது மட்டும் இல்லாம அந்த ட்ரெய்லர் முழுக்கவும் இஸ்லாமியர்கள இழிவுபடுத்தக்கூடிய வகையில தான் அமைஞ்சிருக்கு. முதல்ல அதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இஸ்லாமிய இளைஞர்கள் வேண்டுமென்றே லவ் ஜிஹாத் பண்ணி இங்க இருக்கக்கூடிய இந்து பெண்களை எல்லாம் ஏமாற்றி திருமணம் பண்றாங்க. திருமணம் பண்ணிக்கிட்டதற்கு பிறகு அவர்களை கட்டாய மதமாற்றம் செய்றாங்க. கட்டாய மதமாற்றம் செஞ்சதற்கு பிறகு, அந்த இஸ்லாமிய குடும்பமே இணைந்து ஒரு பெண்ண பாலியல் தொழிலுக்கு தள்ளுது. மாட்டிறைச்சியை உண்ண சொல்லி அந்த பெண்ண கட்டாயப்படுத்துறாங்க. சித்திரவதை பண்றாங்க, கொடுமைப்படுத்துறாங்க அப்படின்னு பல ஒரு பொய்யான ஆதாரமற்ற விஷயங்கள அந்த ட்ரெய்லர்ல சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாம அந்த ட்ரெய்லர் முடியும்போது, அடுத்து இவங்களோட டார்கெட் உங்களுடைய பெண்களா கூட இருக்கலாம். பாதுகாப்பா இருங்க அப்படின்னு சொல்லி ஒரு எச்சரிக்கைய விடுக்கிற வகையிலயும் அத முடிச்சிருக்காங்க. இது எவ்வளவு பெரிய ஒரு மோசமான வெறுப்பு பிரச்சாரத்த பரப்பக்கூடிய ஒரு செயலா இருக்கும். ஆனா, இந்த படத்துக்கெல்லாம் எந்த ஒரு சென்சார் பிரச்சனையும் வராது. ஏன் அப்படின்னா, கேரளா ஸ்டோரி 1க்கே எந்த ஒரு பிரச்சனையும் வரல. அதுல ஒரு கொடுமையான விஷயம் என்ன அப்படின்னா, அந்த படத்துக்கு தேசிய விருது வழங்குனாங்க. அது மட்டும் இல்லாம இந்த காஷ்மீர் ஃபைல்ஸ், இந்த கேரளா ஸ்டோரி இந்த மாதிரியான திரைப்படங்கள, அதுவும் வெறுப்பு பிரச்சாரங்களை பரப்பக்கூடிய படங்கள, இஸ்லாமியர்களுக்கு எதிரான வன்மத்த தூண்டக்கூடிய படங்கள, கலவரங்களை ஏற்படுத்தக்கூடிய படங்களுக்கு இந்த நாட்டினுடைய பிரதமரே பாராட்டையும் தெரிவிச்சு அத ப்ரமோஷன் பண்ற நிலைமை அப்படிங்கிறது இந்தியால மட்டும் தான் நடக்கும். ஏன்னா, காஷ்மீர் ஃபைல்ஸ்க்கும், கேரளா ஸ்டோரிக்கும் ஏற்கனவே இந்த நாட்டினுடைய பிரதமர் நரேந்திர மோடி பாராட்டுக்கள தெரிவிச்சிருந்தாரு. அது மட்டும் இல்லாம இந்த படங்களுக்கு ப்ரமோஷனையும் பண்ணியிருந்தாரு. குறிப்பிட்டு இத நான் ஏன் இப்ப சொல்றேன் அப்படின்னா, பொதுவாகவே பாஜக ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகுலருந்து வடமாநிலங்கள்ல அதிக அளவுல இஸ்லாமியர்களுக்கு எதிரான வெறுப்பு பேச்சுக்கள் அதிகரிச்சிருச்சு. வெறுப்பான விஷயங்கள் நடக்கிறத நம்ம பார்க்கிறோம். கலவரங்கள், மாட்டிறைச்சி வச்சிருக்காங்கன்னு சொல்லி கொலை செய்றத பார்க்கிறோம். அவர்களுடைய வீடுகள இடிக்கிறத நம்ம பார்க்கிறோம். இப்படி பல விஷயங்கள பார்க்கிறோம். இதுக்கெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, இஸ்லாமியர்கள் மீது திட்டமிட்டே பரப்பப்படக்கூடிய ஒரு வெறுப்பு பிரச்சாரம் தான். அத பரப்புறது யாரு அப்படின்னும் நமக்கு தெரியும். RSSம், பாஜகவும் தான். இந்த பாஜக அரசினுடைய ஒரு அதிகார துஷ்பிரயோகம் தான் இந்த மாதிரியான படங்களும் கூட. இந்த மாதிரியான படங்கள நிச்சயமா தடை பண்ணணும். நீதிமன்றங்களே முன்வந்து இது எல்லாத்தையுமே தடை பண்ணணும். அப்படி இல்ல அப்படின்னா, இந்த நாட்டினுடைய இறையாண்மை அப்படிங்கிறது ரொம்ப மோசமான ஒரு கட்டத்துக்கு தள்ளப்படும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது.